வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து அந்த போட்டோ வச்சு நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும், அது உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் முத்துக்கு ஒரு ஐடியா வருது. சரி, கோபால் இருக்கானே, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முத்து வந்து கோபால் கடைக்கு போறாங்க. கோபால் சொல்றாரு, என்னன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, என்ன ஃப்ரேம் இருக்குடா, அந்த ஃப்ரேம் யார் பண்ணா, எப்படி பண்ணா, இங்க பண்ணாங்களா இல்ல மலேசியால பண்ணாங்களா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கோபால் கிட்ட கேக்குறாரு. அப்போ கோபால்னு சொல்றாரு, ஆனா அதெல்லாம் ஈஸி, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரியவர் தான், ஆனா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அவரு கிட்டத்தட்ட ஒரு 55-60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா இதுல அப்படின்னு சொல்லிட்டு கோபால் சொல்றாரு. அப்ப நீ அவருக்கு போன் பண்ணி கேளு, இந்த மாதிரி நான் ஃப்ரேம் எடுத்துட்டு வரேன், கண்டுபிடிக்க முடியுமான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவரும் போன் பண்ணி கேட்கறாரு. கேட்டோன்னே அவர் சொல்றாரு, கண்டுபிடிச்சிடலாம்பா, நான் வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல, நீங்க வேணா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நம்ம எப்படியாச்சும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. ஆனா எப்படி எடுக்கிறதான்னு தெரியல முத்துக்கு. அந்த நேரத்துல கரெக்டா ரோஹிணி பார்லருக்கு கிளம்பி வெளில போறாங்க. சரி, இதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லி யாருமே இல்லாத நேரத்துல அந்த ஃப்ரேமை போய் எடுத்துட்டு வந்துறாரு முத்து. பார்லமா வருவதுக்குள்ள நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முத்து பேக்ல போட்டு கிளம்புறாரு. கிளம்புன உடனே அண்ணாமலை வராரு. எங்க முத்து போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, இல்லப்பா அங்க பக்கத்துல தான், கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி கோபால் கடைக்கு வராரு. அந்த பெரியவர் இன்னும் வரல. அவங்களால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் வராரு. வந்த உடனே இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவரு நல்லா நல்லா பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, இது சென்னையில தான் பண்ணிருக்காங்க, எனக்கு கன்ஃபார்மா இது மலேசியாலாம் கிடையாது, கண்டிப்பா நம்ம ஊருக்குள்ள தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுவே நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. சரிங்க, இப்போ யார் இது பண்ணான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேக்குறாரு. சரி, அந்த பெரியவரும் சொல்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான்ப்பா, பின்னாடி அந்த பேர் எழுதிருக்கோம், நம்ம அந்த ஃப்ரேம் எடுத்தோன்னு வை, பின்னாடி பேர் இருக்கும், கடை பேர்லாம் போட்டிருக்கோம், நம்ம அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்களா, சரி சரி, அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அப்ப நீங்க பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஃப்ரேம், காப்பி ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அந்த பெரியவர் சொல்றாரு, பண்ணிடலாம்ப்பா, ஈஸி தான்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ரோஹிணி வரதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேக் ஃப்ரேம் எடுத்துட்டு போய் முத்து போய் வைக்கிறாரு. வச்ச உடனே மீனா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கோபால் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம அம்மா பணத்தை எடுத்துட்டு போனா அந்த வீடியோ நம்ம எடுத்தோம்ல, அவங்க கிட்ட தான் போய் காமிச்சேன், அவன் இந்த மாதிரி சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு போயிருக்கேன், இப்ப அது பிரிக்கணுமா, இப்ப நான் போய் தாங்க பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்றாங்க. சொல்லி மீனா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படி இப்படின்னு சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கு. சீனின்னு சொல்லி முத்து என்ன பண்றாரு அப்படின்னா போறாரு. போன உடனே அவரு ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா பேர் அழிஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆகுதுல. அப்ப முத்து கேட்கறாரு, என்னங்க இது எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேட்கறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லப்பா இல்ல ஈஸி, என்கிட்ட ஒரு சீரம் இருக்கு, அதை நம்ம போட்டோம் அப்படின்னா பேர் வந்துரும்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப முத்து சொல்றாரு, சூப்பர் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அவர் இந்த சீரமை போட்டோன்னா பேரும் வந்துருது, காவேரி ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி பேரும் வந்துருது. இது பார்த்த உடனே இந்த மாதிரி கடை ஏதாச்சும் இருக்கான்னு பாடுறா, நெட்ல போட்டு பாடுறா அப்படின்னு சொல்றாரு. இந்த கோபால் சொல்றாரு, என்னன்னா இது ஃப்ரேம் பண்ணி கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, இப்போ எப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து சொல்றாரு, ஏய் சும்மா போட்டு பாடுறா, கிடைச்சா லக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கடைக்கு மேல வருது காவேரின்னு பேர்றேன். அவர் ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்காரு, இங்க பாரு நீ ஐ போட்டிருக்க, லாஸ்ட்ல ஈ வருது இங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. சரின்னு சொல்லி ஈ போட்டு பாக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 கடை வருது, ஒரு 30 கடை வருதுனே அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட சொல்றாரு. அது இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கடைலாம் கொஞ்சம் டெலிட் பண்றா, பழைய கடையை மட்டும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 கடைகள் வருது, அந்த நம்பர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணு அப்படின்னு சொல்லி கோபால் கிட்ட சொல்றாரு. கோபால் நம்பர்லாம் நோட் பண்றாரு. நம்பர் நோட் பண்ணாருன்னா முத்து கால் பண்றாரு. ஒரு கடை கேட்கறாரு, இந்த கடையை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டுமே கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் 20 வருஷம் தான் ஆகுது, 30 வருஷம் தான் ஆகுது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கடை, மொத்த கடையும் அவங்க கால் பண்ணி கேட்டுட்டாங்க. முத்து சோகமா உட்காந்துட்டு இருக்காரு, எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உட்காந்து இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு கால் வருது. அண்ணா நீங்க கால் பண்ணிருந்தீங்களா, காவேரி ஸ்டுடியோஸ் எந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படி கேட்டிருந்தீங்களா, இந்த கடை வந்து நான் வச்சிருக்கேன், எனக்கு அப்பாவுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வச்சிருந்தாரு, அந்த கணக்கு படி பார்த்தா ஒரு 70-75 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து சூப்பர், நான் வரேன், எங்க லொகேஷன் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சொல்ற ஊர பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி முத்து கிளம்பி அங்க போறாரு. போன உடனே அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு போய் அந்த ஆளுகிட்ட காமிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தான் தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்து வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவரும் வராரு. வந்த உடனே இது ஓபன் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்க்கும்போது காவேரி ஸ்டுடியோஸ் பாக்குறாரு. ஏன்பா இந்த ஃப்ரேம் இந்த கடையெல்லாம் போட்டது நான் போடலப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப முத்து சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சிருந்ததுல அவரு தான்
தான் காவேரி, அந்த லோகோ அவர் தான். ஸோ எங்களுது கிடையாது, நாங்க லோகோ மாத்திட்டோம். இது வந்து அவர் லோகோ தான். ஏன்னா நீங்க அவர்கிட்ட கேட்டா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரிங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இருக்குப்பா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. சரி, அவரோட நம்பரும் கிடைக்குது. சரி சொல்லி அவர் கால் பண்ணி கேட்கலாமே சொல்லி நம்பர் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த போட்டோ யாரு என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.